முதல் நான் வரை யாருமே மயக்கம். எங்கம்மா போயிட்டு போகலாம்? என்னங்க இளநீ குடிக்கலாங்க, ஒரு மாதிரி தாகமா இருக்கு. ஆமாம் ஆமாம், கோயிலுக்கு வந்து காலையில் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேன். அங்கே வீட்டில் சாப்பிட்டதோட சரி, அப்படி தானே? ஆமாங்க, அங்கே நல்லா தான் சாப்பிட்டேன், இருந்தாலும் ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி தாகமா இருக்கு. சரி இளநீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. என் பொண்டாட்டி கேட்டு நான் வாங்கி தராமல் இருப்பேன்? ஏண்டி? வாங்கி தருவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்கணும்ல. வாங்கிக்கலாம், பக்கத்தில் ஒரு இளநீ கடை இருக்கு, அங்கே போய் இளநீ குடிக்கலாம். சரியா? ம் சரிங்க. சரிம்மா, சரிப்பா போகலாம். ம் வாங்கப்பா, இளநீ குடிக்கிறீங்களா? ஆமாண்ணே, வலிக்கையா 2 இளநீ வெட்டுங்கண்ணே. ஆ சரிப்பா, இருங்க தரேன். ம் சரிங்கண்ணே. இந்த இளநீ வலிக்கையா இருக்கு, இதை வெட்டி கொடுப்போம். தம்பி, கொடுங்கண்ணே. இந்தாப்பா, உன் பொண்டாட்டிக்கு முதல்ல கொடு. சரிங்கண்ணே. இந்த இளநீ இந்த தம்பிக்கு சரியா இருக்கும். தம்பி இந்தாங்க, இது உங்களுக்கு. கொடுங்கண்ணே, வாங்கிக்கோங்க. தம்பி குடிங்கப்பா, பொண்டாட்டி குடி. சரிங்க, நீங்களும் குடிங்க. புருஷ முன்னாடினா இப்படிதான் இருக்கணும், நல்லா அந்நியமா இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சரி, நம்ம சீட்டா உட்காருவோம். என்னங்க இளநீ நல்லா இனிப்பா இருக்குங்க. அப்படியா? இரு நானும் குடிச்சு பார்க்கறேன். ஆமாடி, நீ சொன்ன மாதிரி என்னோட இளநீ நல்லா இனிப்பா இருக்கு. பரவாயில்ல, நம்ம நேரம் இனிப்பா கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அதை தான் நானும் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்க வலிக்கையா கட்டனால இனிப்பா இருக்கோ? அப்படி இல்லடி, அதே அவங்களுக்கு வரதை பொறுத்து தான் இருக்கு. ஒரு சிலருக்கு நல்லதான் அமையும், ஒரு சிலருக்கு உப்பு கரிக்கும். என்ன பண்றது, வாழ்க்கையும் அப்படிதான். அப்பப்ப நினைக்காத போது இனிமே அமையும், நினைக்கும் போது உப்பு கரிக்கும். இளநீ வச்சு தத்துவம் சொன்னது நீங்களா தாங்க இருக்கும். எப்படியோ சொன்னது கரெக்டாக தானே இருக்கு. நீயே யோசிச்சு பாரு, என்னதான் எதிர்பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலும் நாம அதை எதிர்பார்க்குற மாதிரியே நடக்குமா சொல்லு? அது நமக்கு துன்பத்தையும் கொடுக்கலாம், ஒரு சில நேரம் இன்பத்தையும் கொடுக்கலாம். அதை தான் நான் சொன்னேன். ஓ, இந்த இளநீ மாதிரி இனிப்பா இருக்கும்னு நினைச்சு குடிச்சா உப்பு கரிக்கும், உப்பு கரிக்கும்னு நினைச்சு குடிச்சா இனிப்பா இருக்கும், அப்படித்தானுங்க? அதே தான் நானும் சொன்னேன். சரி சரி, இளநியை குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புவோம். குடி. நல்லா டேஸ்டா இருக்கு. அப்பா, இளநீ குடிச்சதே ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாயிடுச்சுங்க. போதுமா இன்னொன்று வாங்கிட்டா? ஐயோ போதும் போதும், இதுவே ரொம்ப பெருசு. இதை குடிக்கிறக்குள்ளே வயிறு ஃபுல்லாயிடுச்சு, இன்னொன்று வேறையா? சரிம்மா, அப்படின்னா போதுன்னா விடு. இந்தாங்க இளநீ அங்கே போட்டுருங்க. கொடு. சரி, காசு கொடுத்துட்டு வாங்க, கிளம்புவோம். சரிடி. அண்ணே எவ்வளோண்ணே? தம்பி 50 ரூபாப்பா, 2 இளநிக்கு 100 ரூபா. சரிங்கண்ணே, ரேட்லாம் ஏறிச்சு போல. 35 ரூபாய்க்கு தந்துட்டு இருந்தீங்க, இப்போ 50 ரூபா சொல்றீங்க. அது அப்படிதான்பா, எடுக்கிற இடத்துலயும் இளநியே வரதில்லை, என்ன பண்றது? சரிங்கண்ணே. என்னங்கண்ணே? கொடுங்க தம்பி. சரிப்பா, இளநீ வேணுன்னா எப்போனாலும் நம்ம கடைக்கு வாங்க. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா வரேன். இளநீ ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுண்ணே. எம்மாடி, உங்களுக்கு இளநீ பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தேண்ணே, நல்லா இனிப்பா இருந்தது. சரிம்மா, அழிக்காதான் வெட்டுனேன், அதனால தான் இனிப்பா இருந்திருக்கும். சரிங்கண்ணே, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க தம்பி. வரேண்ணே. சரிம்மா. ஏப்பா ராசே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டியா இல்லையா? ஏன்னா கடைக்கு போனா என்னையே கேட்பான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு யாருக்கும் இனிமே பாக்கி கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. சரிப்பா, அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன நம்மளை கூப்பிட்டு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான்பா. அந்த அளவுக்கு நான் வச்சுக்குவேனாமா, எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன், கவலையை விடுங்க. ஆமா, எனக்கு வெளியே போறக்கு வேலை கொஞ்சம் இருக்கு. எங்கப்பா போற? ஒன்றும் இல்லைம்மா, துளசி காலையிலேருந்து தலைவலிக்குதுன்ட்டே இருக்குதா, அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் தான். போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடி கூத்தா இருக்கு, தலைவலிக்கு எவனாவது ஆஸ்பத்திரி போவானா? இவன் போவானாட்டிருக்கு. ஏண்டா, எதுக்கிட்ட தலைவலிக்கல ஆஸ்பத்திரி? மாத்திரை வீட்லயே வாங்கி போட்டு படுத்து தூங்க வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி? காலையில் நேரம் வந்துச்சால, அதனால ஒரு மாதிரியா இருக்கும். ஏம்மா, எதுக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு விடுங்களேன். இப்ப ஆஸ்பத்திரி போய் காசை கொட்டணும் உனக்கு, அப்படிதானே? பெரியவங்க சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன் நீயும். அம்மா, நான் போயிட்டு வந்து சொல்றேனே, விடுங்களே. போயிட்டு வரனால என்ன இருப்பது? 10,000 ரூபாயே ஆகுது, ஒரு 1000 2000 ஆகும். என்ன அதனால? ஆமா ஆமா, பொண்டாட்டிக்குனா எல்லாம் தூக்கி தூக்கி கொடுப்பானுங்க. பெத்த அம்மாளுக்கு 10 ரூபாய் கொடுக்க சொல்லு, தர மாட்டானுங்க. பாருமா, நீ கொஞ்சம் வாய முடிக்கிறது நல்லது. ஆமா, 5 ரூபா எங்கிட்ட என்ன ஏறிக்கிட்டு. அம்மா, பாட்டி கிடக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். துளசி ரெடி ஆயிப்பா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதுதான் சொன்னா கேக்குறீங்க, எதை கேட்க? என்னமோ பண்ணு. அம்மா, நான் எதுவும் பேசலடா, உன் இஷ்டமா பண்ணு. துளசி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. என்னாச்சு துளசி உனக்கு? ஒரு மாதிரி தலை சுத்தலா, தலைவலியா இருக்கத்த, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு. தலையும் சுத்துதா? ஆமாத்த, ரொம்ப டயர்டா இருக்கு, தலை சுத்திட்டே இருக்கு. போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவோம் அத்த, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். என்ன தலை சுத்துது, டயர்டா இருக்குங்கிறா? ஒருவேளை அப்படிக்கு இது இருக்குமோ? நம்ம வேற திட்டிக்கிட்டே இருக்கோம், எதுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு விட்டோம்? நல்ல செடியாக இருந்தால் கூட நல்லது தானே, நாமையும் தடுத்துக்கிட்டு
சரி சரி போயிட்டு வரட்டும். சரி துளசி, சரி போய் செக் பண்ணிட்டா வந்துருங்க. என்ன ஏதுன்னு காங்கிறது நீ பார்த்துட்டு வரதான் நல்லது. போயிட்டு வாங்க. அடிப்பாவி, இப்பதான் எதுக்கு போறேன்னு அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிற. பாட்டி வேலையை மட்டும் பாரு. துளசி வா போயிட்டு வந்துடலாம், நேரம் ஆயிட்டே இருக்கு. சரி கிளம்புங்க, போயிட்டு வராத்த. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து பாத்திரம். சரிங்க அத்தை. ஏமா என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன், வெடுக்குன்னு இப்படி வார்த்தையில விசிறியே. உனக்கெல்லாம் மனசாச்சின்னு கொஞ்சம் கூட இருக்காது. அந்த புள்ள வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, அந்த புள்ள முன்னாடி இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற. என்னதான் மனுஷன் நீ எல்லாம். என்னடி போது நிறுத்து முதல்ல. சும்மா வந்தவங்களை அப்படி பேசிட்டு உனக்கு இம்பிட்டு கோவருது. இந்த ஒரு வரமா என் பையன் கஷ்டப்படுறான், காசு வேணும் சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு கண்டுக்கிறியா? அவங்கள பேசினது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க மனசார வந்து நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். பண கஷ்டத்துல அது உனக்கு பெருசா தெரியல. இதான் ஆளை கண்ட மாதிரி பேசுறதுங்கிறதா? என்னம்மா என்ன நினைச்சிட்டு நீ எதை கொண்டு போய் எதோட சேர்த்து பேசிட்டு இருக்க? அது வேற இது வேற. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்ப எனக்கு நேரடியா கேட்கறேன், பதில் சொல்லு. பணம் உன்னால கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி நான் என் சோழியை பத்தி கிளம்பிட்டே இருக்கேன். முடியாதுன்னு சொல்லிடுவோம். இந்த பேச்சு பேசுதே, இதுகிட்டலாம் இனி வாயை கொடுத்தோம்னா அவ்வளோதான். தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே தேடிக்கிற மாதிரி ஆயிரும். சரி வராது. நம்ம கையில காசு இருந்தாதான் நம்ம இந்த காலத்துல பொழைக்க முடியும். இருக்கிறத கொடுத்துட்டு நான் எங்க போறது? சொல்லுடி, என்ன கீழே குமிஞ்சு நீ பாட்டி யோசிச்சுட்டு இருக்கவ? என்ன சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கியா? நல்லா யோசிச்சுட்டமா. என்னால பணம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்னடி இப்படி சொல்ற? நான் தரேன்னு உன்ட்ட வாக்கு கொடுத்தனா? இல்லல, வாக்கு கொடுத்தனா நீ சொல்றது நியாயம். நான் தான் வாக்கு கொடுக்கல, அதனால என்னால தர முடியாது. நீ நினைச்ச மாதிரி சொத்தை வித்து ஓன்ட்ட கொடுத்துட்டு நான் என்ன நடுத்தெருவில் நிற்கிறது? அதனால உன் பையன் என்ன பண்ணுவானோ அதையே பண்ணிக்க சொல்லு. என்னால முடியாது. இனிமே நான் கொடுப்பேன்னு கனவு கண்டுட்டு இருக்காத. லட்சுமி, இப்படி நீ பதில் சொல்ல நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏண்டி உங்க அம்மா ஏதாவது பண்ணி செத்துக்கிட்டா உனக்கு சந்தோஷம் தானா? என் பையன் வருத்தப்பட்டு ஏதாவது பண்ணானா அதுக்கு நீ தான் பொறுப்பு. அடே அம்மா, நல்லா இருக்கேன் உங்க நியாயம். நீங்க கடை வாங்குவீங்களா? நீங்க பணத்தை ஏமாறுவீங்களா? கடைசியில நான் என் சொத்தை வித்து கொடுக்கணுமா? நல்லா இருக்கு. கிளம்பிட்டா இருங்க. இங்க ஏமாறலாம் இங்க ஒருத்தரும் இல்லை. நீ என் பிள்ளையே கிடையாது. இப்படி என்ன ஏமாத்திட்டே. நீ தருவே நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி பண்ணிட்டே? அதே தான் சொல்றேன். நான் வாக்கு கொடுக்கல, அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? என்கிட்ட முடியாதுன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசிக்க எதுவும் இல்லை, எனக்குள்ள வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். லட்சுமி கொஞ்சம் நில்லு லட்சுமி. வேலை இருக்குமா? சும்மா வளவலன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, விடுங்க அந்த பேச்ச. அடி பாவி, உன்னை நம்பிட்டு உட்காந்ததுக்கு நல்ல அல்வா கொடுத்துட்டே. இப்போ நான் என்ன பண்றது? எப்படியாவது சொத்தை வச்சு என் பேரில் போட்டுக்கலான்னு பார்த்தேன், முடியாம போயிருச்சே. ஆனால் இவளை சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. பணம் தான் இல்லைன்ட்டா, என்ன பண்றது பாரு. இங்கே இருந்து பிரச்சனையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா அதில் ஆனால் காயில மாவலை. நான் உனக்கு அம்மா இல்லடி. இவளை இன்னும் காணோம். 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொன்னா, நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காளா? ஒன்றும் தெரியலையே. ஏன் தான் இந்த கண்மணி இப்படி பண்ணாலோ? டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஐஸ்கிரீம் பார்லர் வேற போய் விடணும். என்ன பண்ணலான்ட்டு இருக்கா? ஒன்றும் புரியல. ஷிட். ஐயோ, நம்மளால ரொம்ப கோபத்தில் இருக்காரு போலயே. எப்படி சமாளிக்கிறது? சரி, எதையாவது சொல்லி சமாளிப்பான். ஓடி வா. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் அப்பயே கிளம்புன்னு சொன்னல. 5 மினிட்ஸ்ல வந்துட்டு போனேன். எங்கடி போனேன்? ரெஸ்ட் ரூம் தாங்க போயிட்டு வந்தேன். ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ரெஸ்ட் ரூம் போக 10 மினிட்ஸா? விளாடாத கண்மணி. யார்கிட்டயாவது பேசிட்டு வந்தியா? இல்ல என் ஃப்ரெண்டை எனக்கு தெரியாம போய் பார்த்து பேசிட்டு வந்தியா? ஆத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்மணி கொஞ்சம் வளர்னா அவ்வளோதான், டக்குன்னு மாட்டிக்குவேன். உசாரு. சொல்லுடி, எங்க போன? எனக்கு தெரியாம அவனை பார்த்துட்டு தானே வந்தேன். உண்மையை சொல்லு. சாச்சா, அதெல்லாம் இல்லை. நான் எதுக்கு அந்த அண்ணாவை பார்க்க போறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வேற என்ன விஷயம்? அதான் சொன்னல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேனே. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன கண்மணி, என்ன விஷயம்? என்னங்க, இன்னைக்கு நைட்டு என்னடி நைட்டுன்னு இருக்க? என்னாச்சு நைட்டுக்கு? ஐயோ, வெக்கமா இருக்கு சொல்ல. ஏய் என்னடி, என்ன நைட்டு? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இன்னைக்கு நைட்டு நமக்குள்ள அது நடக்கும். ஏய் உண்மையாவா? ஆமா, இப்படி சொல்லிதான் இவரை டைவர்ட் பண்ணணும். வேற வழியே இல்லை. கண்மணி, கரெக்டான ரூட்ல தான் போற. இப்படியே பிடிச்சி போயிட்டே இரு. ஏய், நானே ரொம்ப ஆசையா இருந்தேன். உண்மையாவா சொல்ற? எவ்வளோ நாள் ஆச்சு நமக்குள்ள நடந்து. எப்பா சாமி, இப்பயாவது உனக்கு மனசு வந்தது. நானும் நீ ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உனக்கு நேரம் வந்தது அடி. ஆமா, எனக்கும் ஆசையா இருந்தது, அதனால சொன்னேன். கள்ளி, உனக்கு தேவைன்னா மட்டும் என்கிட்ட சொல்ற, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அப்படிதானே? சரி, ரொம்ப நாளா காஞ்சி கிடக்குறீங்க. லைட்டா அப்படியே ரொமான்டிக்கா இருப்போம்னு தான் சொன்னேன். வேண்டாம்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அம்மா தாயே, நானே தவமா தேங்க கிடக்குறேன். நீ பாட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடாதடி. அப்புறம் செம கோவம் வந்துடும் எனக்கு. எப்படி எப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர 10 மினிட்ஸில் வரலைன்னு கோவம் வருமா? இதுக்கும் கோவம் வருமா? என்னங்க உங்கள் நியாயம்? அதெல்லாம் அப்படி தாண்டி. என்ன இன்னைக்கு ஓகே தானே? நைட்டு கன்ஃபார்ம் இருக்கு தானே? பார்க்கலாம். சப்போஸ் நைட்டுக்குள்ளே எனக்கு மூடு மாறிச்சுன்னா முடிவும் மாறிடும். நீ அவளை என்னை மட்டும் பட்டினி போட்டா அவ்வளோதாண்டி. நான் எழுதிருவேன். இப்படி கெஞ்சாத உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எப்படி தெரியுமாங்க இருக்கு, பாவமாக இருக்கு, ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கு. எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டேனேன்னு எல்லாம் பொண்டாட்டியோட மகிமை தான். பார்த்தாலே தெரியுது. என்னங்க அப்புறம் இப்போ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு போயிடலாங்க ப்ளீஸ். பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. கண்மணி இன்னைக்கு ஜாபுக்கு வேற போகணும். எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸுங்க. பாட்டி எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து கூட்டிகிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நீங்களும் வாங்க போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் அப்படியே நான் ஐஸ்கிரீம் ஷாப்பில் விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. சரி வா, பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான். பார்த்துட்டு அப்புறமா நான் கிளம்பிடுவேன். சரியாடி? சரி ப்ரூஸ் போகலாம். என்ன ப்ரூஷா? புருஷங்கிறது தான் ப்ரூஸ்ன்னு புரியலையா? அட ஏண்டி நீ வேற புருஷுண்டு. புருஷங்கிறத ஷார்ட்டாக புருஷங்கிறேன். ஏங்க இதுவும் நல்லா டிஃப்ரெண்டாக தானே இருக்கு, ஒரு ஸ்டைலாக. ஹாய் புருஷ் அப்படின்னா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அட போங்க, உங்களுக்கு ரசிக்கவே தெரியல. ரசிக்கிறது என்னன்னு நான் நைட்டு சொல்றேன். இப்ப கேட்டா அதுக்கு எனக்கு பதில் வேற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. சொல்லட்டுமா? ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க? வர வர ரொம்ப நாட்டி ஆயிட்டு வரீங்க. ஆமாடி, நான் அப்படிதான் பேசுவேன். ஐ எம் a ரொமான்டிக் பாய். சரிங்க ரொமான்டிக் பாய், இப்போ வாங்க பாட்டி வீட்டுக்கு போகலாம். சரியா? எப்பா சாமி, இன்னைக்கு எப்படியே அதே இதே பிட்ட போட்டு தப்பிச்சிட்டோம். மறுபடியும் இந்த மனுஷன் எதாவது கேட்டால் நான் என்னத்தை சொல்ல? அதுக்குள்ளே இந்த செல்வத்தை நான் வேறு பேசி கரெக்ட் பண்ணணும். மகா கிட்ட இன்னொரு டைம் வேறு பேசணும். எப்படி சரி, இன்னைக்கு எப்படியாவது நைட்டு வரும்போது பேசிடணும். ஆமாம். அவந்திகா, என்னாச்சு? ஏன்டி ஒரு மாதிரியா இருக்கா? முகல ஒரு மாதிரி வாடி போய் கிடக்கு. டயர்டா இருக்கா வெயில் வந்ததுக்கு? இல்லை, ஒரு மாதிரி தலை சுத்தலாம் இருக்குங்க. இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருந்ததே இல்லை. ரொம்ப மயக்கார மாதிரி இருக்குங்க. என்னாச்சுடி? நல்லா தானே இருந்தேன். என்னால் முடியலங்க. அவந்திகா, அவந்திகா எந்திரிமா. என்னாச்சுமா உனக்கு? அவந்திகா, ஐயோ இந்த காட்டில் நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே யாருமே கிடையாது. அவந்திகா, அவந்திகா எந்திரி. என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே பேசிட்டு இருந்த. அவந்திகா தம்பி என்னாச்சு? ஏன் இந்த பிள்ளை நடுவுலயே படுத்து கிடக்கு? என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வருது. தலை சுத்துன்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டா. கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? என்கிட்ட தண்ணி கூட இல்லை. பாருங்கம்மா. ஏமா மயக்கம் மட்டும் விழுந்துச்சுங்கிற? அதான் சின்ன வயசு பிள்ளையா இருக்கு. ஆமா, புதுசா கல்யாணம் இருக்கா? ஆமா பாட்டி, ஒரு 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆயிப்போச்சா? இரு கையை பிடிச்சு சொல்றேன். என்ன? இரியா பதற, அதை பார்த்து சொல்றேன். ஒன்னும் இருக்காது, பயப்படாத. என்ன இந்த பாட்டி என்னென்னமோ சொல்றாங்க? ஓஹோ, இதுதானே விஷயம். புள்ள உண்டாயிருக்கா? இது தெரியாம இந்த பையன் இந்த அழுகு அழுகிறானே. புதுசா கல்யாணம் ஆயிருக்குங்கிறா, மயக்கம் மட்டும் இருந்தா வேற என்னவா இருக்கும்? இதுதான் விஷயமா இருக்கும். இது போய் இந்த பையன் இந்த பதறானே. கடவுளே, என்னத்த சொல்றது? சின்னஞ்சிருச்சுங்கிறது சரியா தானே இருக்கு. சரி, நம்ம விஷயத்த சொல்லிடுவோம். பாவம் பையன் கண்ணீரை வடிக்கிறான். ஐயா, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். என்னாச்சு பாட்டி? என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? அவளு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போட்டுமா பாட்டி? இருக்கு பையல, நான் சொல்றது முதல்ல கேளு. என்ன பாட்டி சொல்ல வரீங்க? சொல்லுங்க, எதுனாலும் எனக்கு படபடன்னு வருது. ஐயா, உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கா. இது தெரியாம நீ இப்படி அழுகிற? மாசமா இருக்க விஷயம் உனக்கு தெரியாதா? பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி மாசமா இருக்காளா? அட ஆமாயா, உன் பொண்டாட்டிக்கு ரத்த நாடி துடிக்குது, முழுகாம இருக்கறா. அதனாலதான் வெயில தலை சுத்தி கீழே விழுந்திருக்கிறா. நான் அடிச்சு சொல்றேன், ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் கூட்டிட்டு போ. நான் எத்தனை பேத்துக்கு பிரசவம் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டி மாசமா தான் இருக்கா. கடவுளே, என்னால இதை நம்பவே முடியல. இப்பதான் பாட்டி கோயிலுக்கு போய் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி தொட்டல் கட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள இது நடந்துச்சுங்கிறீங்க. என்னால இதை ஏத்துக்கிறதா நம்ப வேண்டாமா ஒண்ணுமே தெரியலையே. ஐயா, உன் பொண்டாட்டிக்கு திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்ததே மாசமா இருக்கனாலதான். உன் பொண்டாட்டிக்கே விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணு. மாசமா தான் இருக்கா, கவலைப்படாம வேற எதுவும் இல்ல. 2 நிமிஷத்துக்கு அவளே எந்திரிச்சிருவா, பயப்படாதயா. பாட்டி இது உண்மைதானா? இவ குழந்தைக்காக தான் ஏங்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மட்டும் இல்லைன்னா அவளால தாங்கவே முடியாது பாட்டி. என்ன பாட்டி நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? ஐயா, நான் சொல்றது அத்தனை 100க்கு 100 உண்மை. நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பொண்டாட்டி செக் பண்ணு. வேற எதுவும் இல்ல, அவ நல்லா இருக்கா. சரியாயா? சரிங்க பாட்டி. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடவுளுக்கு அதுக்குள்ள நாங்க சொன்னது கேட்டுருச்சான்னு தெரியல. என்னமோ சொல்றீங்க. எதுக்கு நான் ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணிக்கிறேன். ஆசையை வளர்த்துட்டு கடைசியில கஷ்டப்படக்கூடாது. உன் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமான முகமா இருக்கு. அவளோட முகத்தை பார்க்கும்போதே அவளோட உள்ளமும் எவ்வளவு மென்மையானதா இருக்குன்னு என்னால உணர முடியுதுயா. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கும், கவலைப்படாம இருங்க. சரிங்க பாட்டி.
சாமியாட்ட வந்து பார்க்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. பாக்குறேன். அவ எந்திரிச்சு வரல பட்டி வேற எதுவும் இல்ல. ஒன்றும் இல்லையா, சித்த நேரத்தில் எந்திரிச்சு வா, எந்திரிச்சங்காட்டி மெல்லமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, இல்லை ஆஸ்பத்திரி பண்ணா கூட போயிட்டு வாங்க, சரியா? சரிங்க பாட்டி. அப்ப நான் வரட்டுமா தம்பி? சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி. இருக்கட்டியா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பதறாத, நீ தான் பொண்டாட்டிக்கு துணையா இருக்கணும், சரியாப்பா? சரிங்க பாட்டி. நான் போயிட்டு வரேன். கடவுளே, இந்த பாட்டி சொல்றத நம்பறதா வேண்டாமா? இவளுக்கு வேற ஏதாச்சும் இருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. அவந்திகா, 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 என்னாச்சுடி? இப்ப நீ ஓகே தானே? பரவாயில்லங்க, என்னன்னு தெரியல, எப்பயுமே இந்த மாதிரி தலை சுத்தினதே இல்லைங்க. திடீர்னு அப்படியே தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏன் அப்படி வருதுன்னு தெரியலங்க. அவந்திகா, டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்அப் மாதிரி பண்ணிட்டு வந்துருவோமா? இதுக்கு எதுக்கு டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னாச்சுமா? ஒரு செக்அப் பண்றதுனால என்ன ஆயிருப்போகுது? ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? ஏங்க, சாதாரண மயக்கம் தானே, இதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போகணுங்கிறீங்க? இதுக்கு வேற 100-200 பீஸ் கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத செலவுங்க. வாங்க வீட்டில் போய் கொஞ்ச நேரம் படுத்துங்கன்னா சரியாயிடும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. ஒரு டைம் செக்அப் பண்ணிக்குவோம், எனக்கு பயமா இருக்கு. மயக்கிறதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்க, ஒன்றும் இருக்காது, வாங்க. சொன்னா கேளு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாசம் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டியா? என்னன்னு தெரியலங்க, இன்னும் 3 நாள் தள்ளி போயிருக்கு. திடீர்னு வரும், திடீர்னு முன்ன பின்ன ஆகும், அதை வச்செல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. வாங்க நம்ம பார்த்துக்கலாம், மயக்கம் தானே. இவன் மனசுல எதுவும் இருக்காது நம்புறதுனாலதான் இப்படி நம்ம சொல்றதே ஏத்துக்க மாட்டேங்கிறா. இதுக்கு மேல இதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சரி, அப்படியே விடுவோம். தேவையில்லாத பேசி இவன் மனசை நம்மளே குழப்ப வேண்டாம். வரலைங்கிறவள நம்ம என்ன பண்றது? அவளே ஒரு நாள் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவா, அப்ப போய்க்கலாம். இப்ப வீட்டுக்கே கிளம்பிடுவோம். என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? போலாம்ல? சரிடி, உனக்கு ஓகேனா வீட்டுக்கே போலாம். கொஞ்ச நேரம் நல்லா தூங்குனா சரியாயிருங்க. காலையில வர சீக்கிரம் இருந்துச்சுன்னா அந்த டயர்ட்னஸ் கூட மயக்கம் வந்துக்கலாம். சரி வா, பாத்துக்கலாம். சரிங்க.